வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.2. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர்றப்ப ஃபேஸா தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. இது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் வரப்ப, அதாவது ஓல்டு பிளட்லைனா நம்முடைய ஜிம்மியையும் நம்முடைய சோலோவையும் டீம் அப் பண்ணி நம்முடைய சோலோ சிக்காவுக்கு அகைன்ஸ்டா ஃபியூட் போவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் இருந்துச்சு. ஆனா அது மாரி எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாதாம். ஏன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்காகவே ஒரு புதிய பிளட் லைனை நம்முடைய WWE ரெடி பண்ண போறாங்களாம். அப்ப நம்முடைய ஜிம்மியும் ஜேவும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஜிம்மிக்கு இப்ப இன்ஜுரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதனால நம்முடைய ஜிம்மியை வந்து டைரக்டா இன்ஜுரியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எப்படியும் நம்முடைய ஜிம்மி வந்து 6 மாசம் WWE வரமாட்டாரு. அதனால என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய டாமோ டோங்கோவும் நம்முடைய சோலோ சிக்காவும் நம்முடைய ஜிம்மி அட்டாக் பண்ணி அதனால தான் நம்முடைய ஜிம்மிக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணி நம்மளுடைய WWE இப்போ மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இப்போ நம்முடைய WWE நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தாலும் நம்முடைய ஓல்டு பிளட் லைன் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியாது. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரப்ப ஒரு புதிய பிளட் லைனோட தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு. அதுக்கான வேலையும் நம்மளுடைய WWE பார்க்க போறாங்களாம். அப்போ நம்முடைய ஜிம்மியும் ஜேவும் இணைவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இணைவாங்க. அதுக்கு கொஞ்சம் காலவாசங்கள் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்முடைய 6 மந்த் நம்முடைய ஜிம்மி வந்து நம்முடைய பிளட் லைனில் ஜாயின் பண்ண அப்படி நம்முடைய ஜிம்மி வராரு அப்படின்னா நம்முடைய ஜிம்மியும் ஜேவும் சேர்ந்து தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட இணைய போறாரு. இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சோலோ சிக்காவு கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் நம்ம சோலோ சிக்காவுக்கான ஒரு ஃபீடை வந்து நம்முடைய WWE கண்டினியூ பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் எப்போ ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரோமன் ரெயின்ஸை பற்றி எப்போ ரிட்டர்ன் வராரு அப்படிங்கிறத எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை வந்து நம்மளுடைய WWE ரொம்பவும் ஒரு சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. எப்போ ரிட்டர்ன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, அதாவது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை மறைமுகமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. ஜாக் ஆஃப் ஆட்டோ வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE அஃபிஷியலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு ஜாக் ஆஃப் ஆட்டோ வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. அதாவது ஜாக் ஆஃப் ஆட்டோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஆட்டோவை வர வைக்க வேணாம், அதாவது நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஆட்டோவோட ரிட்டர்ன் வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய WWE பிளான் பண்ணுறாங்களாம். அதாவது டாமோ டோங்கோவோட ரிட்டர்ன் வந்து எப்படி சஸ்பென்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஆட்டோவோட ரிட்டர்னும் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய WWE ஜாக் ஆஃப் ஆட்டோ வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு கொண்டுட்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவில் இருக்காங்களாம். மேபி நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு நம்முடைய ஜாக் ஆஃப் ஆட்டோ வந்தால் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அப்படி ஒரு வேளை வந்துட்டார் அப்படின்னா அதுக்கான ஸ்டோரி லைன் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ கிடைச்ச நியூஸ் படி ஜாக் ஆஃப் ஆட்டோ வந்து வர போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் போகுது. அதை மீறி ஜாக் ஆஃப் ஆட்டோ வந்தார் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டோரி லைனை நம்மளுடைய WWE நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஆட்டோக்காக மூவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். உங்களோட வைப்பா ரேண்டி ஓட்டனை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ தெரிய வந்திருக்கு. நம்மளோட WWE வந்து நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்காக ஒரு புது தீம் மியூசிக்கை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. அதை நம்மளுடைய ரேண்டி ஓட்டன்ட்ட இதான் உங்களுக்கு ரெடி பண்ண புதிய தீம் மியூசிக்கு, இதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இந்த தீம் மியூசிக்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, என்னோட பழைய தீம் மியூசிக்கே எனக்கு போதும், இந்த தீம் மியூசிக்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல, அதாவது நான் WWE இருக்கிற வரைக்கும் இந்த பழைய தீம் மியூசிக்கே எனக்கு போதும், இதில் வந்து புது தீம் மியூசிக்லாம் எனக்கு சுத்தமாக வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ரேண்டி ஓட்டனே சொல்லிட்டாராம். ஏன்னா புது தீம் மியூசிக்கை விட நம்மளுடைய பழைய தீம் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு புது தீமாக ரெடி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப WWEக்கு நன்றி. ஆனாலும் எனக்கு பழைய தீம் மியூசிக் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் பழைய தீம் மியூசிக்லேயே நான் ரிட்டர்ன் வந்துக்கிறேன். அதாவது ஃபேஸாக வந்தாலும் சரி, ஹீலாக வந்தாலும் சரி, அந்த பழைய தீம் மியூசிக்லேயே நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரேண்டி ஓட்டன் கட் அண்ட் ரைட்டாக WWE கிட்ட சொல்லிட்டாராம். ஏன்னா நம்மளுடைய WWE வந்து நம்ம ரேண்டி ஓட்டன் ரிட்டர்ன் வந்ததுலேருந்து இப்போ WWE இருந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் வந்து அந்த பழைய தீம் மியூசிக்கில் தான் வராரு. அந்த பழைய தீம் மியூசிக் தான் ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமான ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதனால் எனக்கு பழைய தீம் மியூசிக்கே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் நம்மளுடைய WWE வந்து நம்முடைய ரேண்டி ஓட்டன் வந்து WrestleMania 40 வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸு, நம்முடைய ரேண்டி ஓட்டன், லோகன் பாலுக்கான ஒரு USA சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இதில் நம்முடைய ரேண்டி ஓட்டன் மேட்ச் பண்ணவர் தான். அதுக்கப்புறம் WWE இன்னும் நம்முடைய ரேண்டி ஓட்டன் வரல. அப்படி ரேண்டி ஓட்டன் ரிட்டர்ன் வர்றப்ப ஒரு ஹீலாக தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட். திடீர் முடிவு எதுக்கு WWE நம்மளுடைய ரேண்டி ஓட்டனை ஹீலாக கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, WWEல முக்கால்வாசி ரெஸ்லர் வந்து ஃபேஸாக தான் இருக்காங்க. ஹீல் ரெஸ்லர் அப்படிங்கிறது WWEல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ரேண்டி ஓட்டனோட
வில்லத்தனத்தை திரும்பி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப ஹீலாக தான் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் வரப்போகிறாரு. அதுக்கான ஃபியூடெல்லாம் நம்மளுடைய WWE ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் ஹீலாக வர்றப்ப நம்மளுடைய லோகன் பால் கூட ரீமேட்சுக்கு, அதாவது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு ரீமேட்ச் கேட்டு அந்த மேட்சை கூட நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் வின் பண்ணுறது கூட அதிகம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. எத்தனை பேர் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் சாம்பியனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாம் காமனாக கேட்குற ஒரே கொஷின் என்ன அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்குமா நடக்காதா ப்ரோ? அது வாழ்க்கையிலே அது நடக்கவே நடக்காதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்காக பல கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. அதுவும் ஒரு வருஷம் இல்லை, ஒரு 2 வருஷம் இல்லை, 5 வருஷமாக ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிறக்காக காத்திருக்காங்க. இந்த மேட்ச்சு கண்டிப்பாக இது நடக்கும். இந்த மேட்ச்சு ஒரு வேளை நடக்குது அப்படின்னா, இது வந்து பிளட் லைனோட ஒரு மையமாக கொண்டு தான் இந்த கதையை அந்த ஸ்டோரி லைன் பேஸ் பண்ணி தான் போகும். இதில் வந்து உண்மையான ட்ரைபிள் சீஃப் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வர்றப்ப, அதாவது ரோமன் ரெயின்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனா, இல்லை ராக் மிகப்பெரிய ஒரு தலைவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வர்றப்ப, இது வந்து நம்மளுடைய ரெசல்மனியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இதில் பேப்பரிவில் அது யார் மிகப்பெரிய தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வர்றப்ப, அப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் மேட்ச் பார்க்கலாம். இதில் வந்து ஜெயிக்கிறவங்க வந்து உண்மையான ட்ரைபிள் சீஃப், உண்மையான பிளட் லைனோட தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிப்னஸ் வேணால் இந்த மேட்ச்சு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் போய்கிட்டுருக்கு. இதில் நம்மளுடைய பிளட் லைனில் மையமாக கொண்டு நம்மளுடைய WWE ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணுவாங்களா, இல்லை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் தனியாக ஒரு ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரும் ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸு யாரும் ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. எப்படியாவது நம்மளுடைய WWE ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்சை கண்டிப்பாக நடத்துவாங்க. உங்களுக்காக இல்லை, கண்டிப்பாக அவங்களோட வருமானத்துக்காவது கண்டிப்பாக இந்த மேட்ச்சை நடத்தியே தீருவாங்க. அதனால் வாழ்க்கையில் நடந்துருமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வாழ்க்கையில் நடந்துரும். நீங்கள் சாகறதுக்குள்ளேயாவது கண்டிப்பாக இந்த மேட்ச்சை பார்த்தே தான் தீருவீங்க. ஏன்னா உங்களுக்காக கண்டிப்பாக நடத்தாட்டியும் WWEயோட வருமானத்துக்காவது இந்த மேட்ச்சை கண்டிப்பாக நடத்துவாங்க. எல்லாம் காலம் கரெக்டாக கை கூடுச்சுன்னா நம்ம WWE இந்த மேட்ச்சை கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.